இந்த போட்டோ எங்க போயிருக்கோம்? அதை எடுத்துட்டு போய் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ராதிகா சித்தப்பா உண்மையை சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரான்னு தெரியலையே. அரவிந்த், 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 அரவிந்த். இவ எதுக்காக இப்படி கத்திட்டு போறா? நம்ம இருக்கிறது கூட பார்க்காம போறா நிஷாவ. அரவிந்த் எங்க? உங்களை தான் கேக்குறேன். அரவிந்த் எங்க? நாங்க உட்கார்ந்துருக்கிறது கூட பார்க்காம நீ பாட்டு கத்திட்டே போற. அரவிந்த் வீட்ல இல்ல, ஹைதராபாத் போயிருக்கான். என்ன, ஹைதராபாத் போயிருக்காரா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க வரும்போதுதான் அவசரமா கிளம்பிட்டு இருந்தான். ஏதோ ஆபீஸ் எமர்ஜென்சியா. உனக்கு கால் பண்ணா ராதிகா, ஆனா லைன் கிடைக்கல. அப்புறமா கால் பண்றதா சொன்னான். அபிஷியலா அவசரமா கிளம்பி போன அரவிந்த் கூட இவ்ளோ டென்ஷனா இல்ல. நீ எதுக்குமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன பண்றது? உங்க அளவுக்கு எனக்கு நடிக்க தெரியல. அதான். என்ன பாக்குறீங்க? உள்ள இருக்க டென்ஷன் லைட்டா வெளில வருது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எங்களுக்கு என்ன டென்ஷன்? நீங்க மூடி மறைச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உள்ள பதறி போயிருக்கீங்கல்ல, அந்த டென்ஷன் தான். நான் யூஸ் பண்ற அந்த செகண்ட் ஹேண்ட் என்னன்னு இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் நிஷா. ராதிகா, உன்னை வெறுப்பேத்து தான் நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. அது பொய்ன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். உண்மை என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்ட? எனக்கு தெரிஞ்சத நீங்க மறைச்சீங்க, அவ்வளவுதான். ஆனா நடந்த விஷயத்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தானே முதல்ல பேசணும். பேசதான் போறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். சம்திங் சீரியஸ் நிஷா. ஆமாங்க, நிஜமாவே கண்டுபிடிச்சிட்டாளா இல்ல அன்னைக்கு மாதிரியே நம்ம வாயை கிண்டி விஷயத்தை வாங்க பாக்குறாளான்னு தெரியல. ஹாய். ஏங்க, ஹாய் சொன்னா பதிலுக்கு ஹாய் சொல்லணும். வேற யாராச்சும் அப்படி சொல்லிருப்பேன். ஆனா நான் ரொம்ப ஸ்பெஷல் அதானே? நினைப்புதான். என்ன வேலை பண்ணிட்டு எப்படி எதுவும் நடக்காத மாதிரியே பேசுற? நீ எதுக்கு இங்க வந்த? ஒரு வாரமா என்ன எப்படி எல்லாம் ஏமாத்திருக்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான்லாம் போட்டு ஒன்னும் யூஸ் இல்லையே. நீங்க இன்னும் என்ன ஏமாத்திட்டு தானே இருக்கீங்க. பார்த்திபா, நான் யாரையும் ஏமாத்தல. நான் என் மனசுல இருக்கிறதா சொன்னேன். உங்க வாய் ஒண்ணு சொல்லுது, உங்க கண்ணு வேற எதையோ சொல்லுது. என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது பாரு, இது எந்த வகையிலயும் சரியா வராது. அதுதான் ஏன்னு கேக்குறேன்.
இப்பதான் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கேன். ஆனா என்னாலயே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க லவ் பண்ணா வீட்ல பிரச்சனை பண்ணுவாங்களா? நாம லவ் பண்ணா பிரச்சனை வரும்னு சொன்னேன். அப்போ என்ன லவ் பண்றீங்க, ஆனா வீட்டுக்கு பயந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, என் மனசுல அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்து சொல்லுங்க, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன். என் மனசுல ஒண்ணும் இல்ல. ஏங்க ஓகே தான், என் முகத்தை பார்த்து சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன்ல, நம்புறியா? புரிஞ்சுக்கிட்டல? இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சதை விட நீங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்னு புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திபா, என் முகத்தை பார்த்து சொல்லிட்டீங்க, ஆனா உண்மையை சொல்லல. என் லவ் உங்களை உள்ள டிஸ்டர்ப் பண்றத நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் இதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது ஒன்னதான். இங்க பாரு, இங்க ஆறுன்னு உன் பேரை தான் குத்திருக்கேன். தள்ளுங்க தள்ளுங்க, மினிஸ்டர் வராரு, மினிஸ்டர் வராரு, தள்ளுங்க ப்ளீஸ். வழி விடுங்க, வழி விடுங்க சார். நீங்க சார், மேடம் வரலீங்களா சார்? மேடமா? எந்த மேடம்? சார், உங்க கூட அடிக்கடி வருவாங்கல்ல, கலரா அழகா இருப்பாங்களே சார்? ஆமா, நீ மத்தவங்க யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ண மாட்டியாமே, அப்படியா? என்ன இவ்வளவு லேட்டா கால் பண்றா? ஹலோ, சொல்லுமா. ஏமா, நீ வீட்டுக்கு போன வேகத்துக்கு அங்க என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்ற பதட்டத்துல நான் இருக்கேன். நீ ஒரு போன் கூட பண்ணல. இங்க ஒன்னும் ஆகல சித்தப்பா. அரவிந்த் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிட்டாரு. அதுக்கு ஏமா கவலைப்படுற? எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். சித்தப்பா, நீங்க அந்த போட்டோவை கொடுத்து விட்டீங்கல்ல, ஏமா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சார், சார், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சித்தப்பா. நம்மால தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் பாருமா.
நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், யாரு? மேடம், பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த போட்டோவை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்துச்சா மேடம்? ஓ அப்படியா? இந்தாங்க மேடம். கொடுங்க. வரேன் மேடம். ராதிகா, என்ன? ஆ, ஆ, அது பார்த்தாலே தெரியலையா? அது எங்களோட போட்டோ தான். அது எங்களோட போட்டோ. சரி, உங்களோட போட்டோ தான். ஆனா பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு? இல்ல, அது ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கு. அதான். அதையும் தான் பாப்போம். அன்னைக்கு அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு பாருங்கன்னு சொன்னப்பவே நான் பார்த்திருக்கணும். அன்னைக்கே பார்த்திருந்தா உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்காதுல்ல. இப்போ செக் பண்ணிடுவோம். மறுபடியும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுல்ல. ராதிகா, நீ பிரிச்சா இன்னொரு தடவை பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும் ராதிகா. அதுவும் டேமேஜ் வேற ஆயிருக்கு. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் பேக் பண்ணிருக்காரு. ஓ அப்படியா? அப்ப சரி, பிரிக்க வேண்டாம். சரி, அந்த போட்டோ கூட அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லிடுறேன். என்ன ராதிகா? ஏங்க, உங்களுக்கு தான் புருஷன் புள்ளன்னு யார பத்தியும் அக்கறை இல்ல. உங்க புருஷன் எனக்கு அண்ணன் முறை தானே, நானும் அப்படி விட்டுற முடியுமா? இப்பதான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப போய் அலைஞ்சா அவர் உடம்புக்கு நல்லது இல்லல. கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கொண்டு போய் என் கையால குடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம் ராதிகா? நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். அந்த கடைக்காரரு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. யாருமே அலைய வேண்டாம். அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தாருல ஒரு ஆளு, அவரே வாங்கிட்டு போக சொல்லுங்க. நான் இப்ப இத பிரிச்சு பார்க்க தான் போறேன். இதுல எப்படி நீங்க ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்திருக்கீங்கன்னு நான் பார்க்க தான் போறேன். அது முன்னாடி எடுத்த போட்டோ ராதிகா. அப்ப கண்டிப்பா நான் பார்க்கணும். இருங்க, ஓபன் பண்றேன். ராதிகா, சொல்றேன்ல, வேண்டாம். ராதிகா, அத்தை கால் பண்றாங்க. நீ பேச ராதிகா. அந்த போட்டோவை கூட. நீங்க இவ்வளவு கியூரியஸா இருக்கிறதுனால தான் எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. சரி, இந்தாங்க. இந்த போட்டோவை பார்க்க எனக்கு எப்பதான் சான்ஸ் கிடைக்குதுன்னு பாப்போம்.
சங்கரி வரேம்மா. சங்கரி நான் எண்ணெய் கத்திரிக்காய் கறி பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. இதே 10 தடவை கேட்டுட்டீங்க. பின்ன மிஸ்டர் மாரிமுத்துக்கு பிடிக்கும்ல, அதுக்கு தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஏ திவ்யா, எத்தனை தடவை சொல்றது அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடாதேன்னு? அக்கா, எனக்கு ஒரு டீ வேணும். தலை வலிக்குதுக்கா, ப்ளீஸ். ஏ ராதிகா, என்னடி நீ பாட்டுக்கு வந்த, உட்கார்ந்துகிட்டு டீ கொண்டு வாங்குற? வேற என்ன பண்ணணும்? இந்த வீட்ல எனக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையாமா? இதுல உரிமை பிரச்சனை எங்க வந்துச்சு? திடீர்னு வந்திருக்கேன்னு அம்மா கேக்குறாங்க. அததான் நானும் கேக்குறேன். ஏதாவது காரணம் இருந்தாதான் வரணுமா? சும்மா வரக்கூடாதா? விடுங்க, அவதான் தலைவலிக்குதுன்னு சொல்றாள். நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ராதிகா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவர் ஆபீஸ் வேலையா ஊருக்கு போயிருக்காரு, அதான் இங்க வந்தேன். ஆஹா. இந்த ராதிகா. அக்கா, இது ராதிகா அக்கா கப்பல்ல. சாரி ராதிகா, இரு நான் மாத்தி கொண்டு வரேன். பரவாயில்ல, குடுக்கா. அட குடுக்கா. நான் என்ன எல்லாமே புதுசாவா யூஸ் பண்றேன்? அக்கா, ஏன்க்கா இப்படி சொல்ற? அது அந்த நிஷா சொன்ன மாதிரி எனக்கே தெரியாம எத்தனை செகண்ட் ஹேண்ட் பொருளை யூஸ் பண்ணிருக்கேனோ. அதனால இனிமே அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ண வேணாம்னு நினைச்சிட்டேன். என்னடி இன்னும் காணோம்? நீ கால் பண்ணல? ஆனா எடுக்கல. வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வர இவன் டென்ஷன் தான் பெருசா இருக்கு வீட்ல. அப்பா அம்மாக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. சரி, நீ பேசினியா சரண்யா கிட்ட? இல்ல அனிதா, அவகிட்ட பேச எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏண்டி, ஏன் இப்படி சொல்ற? அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டி. அவன் சும்மா பிராங்க் பண்ணிருக்கான். அவங்க 2 பேரும் லவ் எல்லாம் பண்ணல. ஹாய் 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 ஹாய். என்ன சீரியஸ் டிஸ்கஷன்? டிஸ்கஷன் சீரியஸா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லடா. நாங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆனதா நீ சரிப்பட்டு வருவ. ஹலோ சிஸ்டர், கூல். ஏங்க, உங்க வேலை தானா? என்ன பத்தி என்ன போட்டு கொடுத்தீங்க?
அவளை எதுக்குடா மிரட்டுற நீ? உண்மைய சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் இவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. சொன்னா அந்த சரண்யாவை லவ் பண்றேன்னு போய் சொல்லி ஏமாத்திருக்க. அதான் கேக்குறேன், நீ நிஜமாவே யாரதான் லவ் பண்ற? சொல்லி தொலையேன். அவகிட்ட என்னமோ உண்மையை சொன்ன மாதிரி ஏன் அவளை பாக்குற? அவகிட்டே நீ போய் தானே சொல்லிருக்க. அவங்க என் ஆளு.